தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மார்கழி ஞாயிறை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். முருகனின் இரண்டாவது அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர்ல தற்போது விடுமுறை தினத்தை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கோயில்களை குவிஞ்சிருக்கிறாங்க. இந்த விடுமுறை தினத்தை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குடும்பத்தோட தற்போது இந்த முருகன் கோயிலுக்கு இந்த பொதுமக்கள் வர தொடங்கி இந்த காலையிலேருந்து நல்ல கூட்டமாக காணப்பட்டு இருக்குது. கடல்ல புனித நீராடி 6 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து தான் தற்போது அவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்கழி மாத விடுமுறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சபரிமலை செல்லக்கூடியவங்க, அதே மாதிரி வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க என தற்போது அந்த திருச்செந்தூர் கோவில் வளாகமே முற்றிலும் பொதுமக்களோட இதால காணப்படுது. அதனை அடுத்து பொதுமக்கள் வசதிக்காக இன்னைக்கு காலையில 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பூஜை நடந்துட்டு இருக்குது. கடல்ல 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பொதுமக்கள் முருகனை தரிசிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்திருக்க ஒரு சூழ்நிலையில பலர் பாத யாத்திரையா வந்திருக்கிறாங்க. சிலர் காவடி எடுத்து அழகு குத்தி தங்களது வேண்டுகளை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. கோவில் வளாகம் முழுவதுமே தற்போது பக்தர்களின் தலையாக காட்சியளிக்குது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.